கொஞ்ச நாளாகவே நாங்கள் இந்த ஏஎஸ்சிபிஎஸ்சில் மகாபெரிவால் டொனேஷன் நாங்கள் அனுப்பிச்சுருக்கோம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ அப்போதுலேருந்து தான் இந்த ட்ரஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு பழக்கம். ஸோ வெங்கட்ராமன் மாமா மட்டும்தான் ஒரு எப்போதுமே அவருக்கு எனக்கு ரெஃபரன்ஸ். அவர் மூலியமாக தான் எல்லாமே நாங்கள் அமிச்ச டொனேஷன் எல்லாமே அவர் மூலியமாக தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்கும்போது தான் நானும் என் ஹஸ்பண்டும் பெங்களூரில் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது வெங்கட்ராமன் மாமா மேலே. அவர் இந்த மாதிரி வெஸ்ட் மாநிலத்தில் நாங்கள் பெரியவா கோவில் கட்டுறோம், நீங்கள் அதுக்கு ஆற்றுல பெரியவா வர வச்சுட்டு இங்கே அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ மாமா என்ன சொன்னால் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவரே ஆக்சுவலி டேட்டை சொல்லிட்டார். நான் எதுவுமே பேசவே இல்லை, அவரே பேசி டேட்டை குறிச்சுட்டார். எனக்கு அந்த நேரத்தில் சரி என்ன இருந்தாலும் நம்ம எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் மாமா கிட்ட இந்த மாதிரி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துடுவார் ஈவினிங், நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது அப்புறம் நானும் எங்கள் ஆற்றுல எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு சரி நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம உடனே புக் பண்ணிட்டு நம்ம பெரியவா பூஜையை நடத்தி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் பிராப்தம் கிடச்சிது. அது இன்னைக்கு 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறப்பு ஆரம்பிச்சிருக்கு, குருவாரம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல சகுனமாக அமைஞ்சு எல்லாமே ஒரு நல்ல பிராப்தத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக நாங்கள் எல்லாரும் வேண்டின்னு இருக்கோம். அது எல்லாம் பெரியவா மூலியமாக இன்னைக்கு சங்கட்டம் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய பாக்கியம். எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு